السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் இந்த ரமலான் மாதத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல்கள் என்ற தலைப்பிலே செய்திகளை தொடராக பார்த்து வருகிறோம். இன்றைய வகுப்பிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மருத்துவம் செய்த முறைகளும், அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோயாளிகளை நலம் விசாரிக்க செல்லும் பொழுது எத்தகைய நடவடிக்கைகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் இருந்திருக்கிறது என்பதையும் நாம் பார்க்கவிருக்கிறோம். முதலாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுக்கு சுகவீனம் ஏற்பட்டது என்று சொன்னால், அல்லது அவர்களுக்கு நோய்வாய்ப்பட்டார்கள் என்று சொன்னால், அதற்காக வைத்தியம் செய்யக்கூடியவர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அதே போல தங்களுடைய குடும்பத்தார்கள், அதே போன்று தோழர்களுக்கெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய் ஏற்பட்ட போது அவர்களை சிகிச்சை எடுத்துக்கொள்ளுமாறு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுறுத்தியும் இருக்கிறார்கள். அப்போ இத்தகைய செயல்பாடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் இருந்திருக்கிறது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த நோயை இறக்குவதாக இருந்தாலும் அதற்குண்டான நிவாரணத்தை ஏற்படுத்தாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே நோயை ஏற்படுத்துவதில்லை என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய்க்குண்டான நிவாரணத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரத்திலே 3 விதமான நடைமுறைகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையாண்டார்கள். ஒன்று, பௌதீக முறையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிகிச்சை எடுத்துக்கொண்டார்கள். இன்னொன்று, ஆத்மீக முறையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிகிச்சை எடுத்துக்கொண்டார்கள். இன்னொரு முறை என்னவென்று சொன்னால், இரண்டும் கலந்த முறையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிகிச்சை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதுபானம், அதே போன்று அசிங்கமான அசுத்தமான பொருட்களை மருந்தாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்த மாட்டார்கள். அதை மக்கள் பயன்படுத்தவும் தடை செய்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தோழர்களில் அல்லது உடன் இருப்பவர்களில் யாரேனும் நோயுற்றார்கள் என்று சொன்னால் அவர்களை நலம் விசாரிப்பதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரில் செல்வார்கள். அங்கே சென்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய தலையின் அருகிலே அமர்ந்து நலம் விசாரிக்கக்கூடியவர்களாக ரசூலுல்லாஹ் இருந்திருக்கிறாங்க. இவ்வாறு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களிடத்திலே பணி செய்த ஒரு யூத சிறுவன் நோய்வாய்ப்பட்டிருந்த நிலையிலே அவர்கள் அவனை நலம் விசாரிப்பதற்காக சென்றிருக்கிறார்கள். அதே போன்று அவர்களுடைய சிறிய தந்தை நோயுற்று இருக்கக்கூடிய நேரத்திலே அவர்களையும் நலம் விசாரிக்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றிருக்கிறார்கள். இந்த இருவர்களிடத்திலையுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும்படி அந்த தருணத்திலே சொல்லியிருக்கிறார்கள். அந்த இருவரில் யூத சிறுவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சிறிய தந்தை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் மரணித்தவர்களாக இருந்தார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோயாளிகளை நலம் விசாரிப்பதற்கென்று பிரத்யேகமான ஒரு நாளையோ அல்லது ஒரு நேரத்தையோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வகுக்கவில்லை. இப்போ எல்லா நேரங்களிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோயாளிகளை நலம் விசாரிக்க சென்றிருக்கிறார்கள். அதாவது இரவிலும் செல்வார்கள், பகலிலும் செல்வார்கள். மற்ற நேரங்களிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோயாளிகளை நலம் விசாரித்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துக்கொண்ட சிகிச்சை முறைகள் என்ன, மருத்துவங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துக்கொண்டார்கள், எத்தகைய மருத்துவத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு வலியுறுத்தினார்கள், எதை தடை செய்தார்கள் என்பதையெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சொல்லும் செயலும் நமக்கு காட்டி தருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காய்ச்சலை பற்றி சொல்லக்கூடிய நேரத்திலே, ஒருவருக்கு காய்ச்சல் வருகிறது என்று சொன்னால் அது நரகத்தினுடைய வெப்பத்தின் காரணமாக ஒருவருக்கு காய்ச்சலானாலும் சரி, கடும் காய்ச்சலானாலும் சரி அவருக்கு ஏற்படுகிறது. அப்போ இந்த நேரத்திலே நீங்கள் தண்ணீரை கொண்டு அதனை குளிரச் செய்யுங்கள் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுரை வழங்குகிறார்கள்.
அதோடு மட்டுமல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவருக்காவது காய்ச்சல் ஏற்படும் பட்சத்தில் அவருக்கு 3 இரவுகள் சஹருடைய நேரத்திலே அவரை சுற்றி என்ன செய்யுங்கள், அவரின் மீது தண்ணீர் தெளியுங்கள் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அறிவுரையை கொடுக்கிறார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுக்கு காய்ச்சல் ஏற்பட்ட நேரத்திலே ஒரு தோல் பாத்திரத்திலே தண்ணீர் கொண்டு வர சொல்லி அந்த தண்ணீரை வைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் தலையின் மீது கொட்டி குளித்திருக்கிறார்கள். இத்தகைய செயல்பாடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே இருந்திருக்கிறது. அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பல முறை காய்ச்சலை பற்றி வினவப்பட்டிருக்கிறது. அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நேரத்தில் ஒரு மனிதர் தனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய காய்ச்சலை திட்டிக் கொண்டு இருக்கிறார், காய்ச்சலை திட்டுறார். இதை பார்த்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், காய்ச்சலை நீங்கள் திட்டாதீர்கள். ஏனென்றால் இரும்பில் இருக்கின்ற அழுக்கை எப்படி நெருப்பு நீக்கிவிடுமோ அதே போன்று உங்களுடைய பாவங்களை இந்த காய்ச்சல் நீக்கிவிடுகிறது என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காய்ச்சலை நீங்கள் திட்டாதீர்கள் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவுரை வழங்குகிறார்கள். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒருவர் என்னுடைய சகோதரருக்கு வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்போ அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, தேனை பருக கொடுங்கள் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மருந்தாக அறிவிப்பு செய்கிறார்கள். அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலை பொழுதிலே வெறும் வயிற்றில் தேனில் நீர் கலந்து சாப்பிடக்கூடியவர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே இருக்கக்கூடிய நேரத்திலே மதீனாவிலே இருக்கின்ற மக்களுக்கு வயிற்று வீக்கம் ஏற்பட்டு மிகப்பெரிய ஒரு வயிறு வேதனையை அவர்கள் சந்தித்து வந்தார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வினவப்பட்டது. அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னாங்க, இங்கே சதக்காவாக வந்திருக்கின்ற ஒட்டக தொழுவத்திற்கு நீங்கள் சென்று அங்கிருக்கின்ற ஒட்டகத்தினுடைய பாலையும் சிறுநீரையும் நீங்கள் குடிங்கள் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு அறிவுரை கொடுக்கிறார்கள். அவ்வாறே அந்த சஹாபாக்கள் செய்கிறார்கள். அவர்களுக்கு அந்த வயிற்று வலி நின்று விடுகிறது, சுகத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கிறான். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மருத்துவ முறைகளை மக்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உஹது யுத்தத்தின் போது அவர்களுடைய கையில் காயம் ஏற்பட்டு இரத்தம் வழிந்து கொண்டு இருந்தது. இதை பார்த்த அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஒரு பாயினுடைய துண்டை எடுத்து அதை எரித்து அதனுடைய சாம்பலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கையில் வைத்து கட்டுகிறார்கள். இப்போ இவ்வாறு கட்டக்கூடிய நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கையிலிருந்து இரத்தம் வழிவது நின்றது என்ற செய்தியை நாம் ஹதீஸ்களின் மூலமாக பார்க்கிறோம். இவ்வாறு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நோயுற்றிருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களிடத்திலே ஒரு மருத்துவரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கிறார்கள். அந்த மருத்துவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த நபி தோழருடைய கையிலிருந்து ஒரு நரம்பை அறுத்து அதிலே சூடு போட்டு அவர்களுடைய சிகிச்சையை செய்கிறார். அப்போ அதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேன் அருந்துவது, அதே போன்று ஹிஜாமா செய்து கொள்வது, நெருப்பை கொண்டு சூடு போடுவது, இவையெல்லாம் நோய்க்கு சிகிச்சைகளாக அமைகின்றன. என்றாலும் நான் நெருப்பை வைத்து சிகிச்சை செய்வதை, சூடிட்டு கொண்டு சிகிச்சை செய்வதை நான் தடை செய்கிறேன் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பிறகு அந்த மருத்துவ முறையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜாமா செய்து கொள்வதை அதிகமாக விரும்பி இருக்கிறார்கள். தங்களுக்கு பிடித்தமான ஒரு சிகிச்சையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையே மேற்கொண்டு வந்திருக்கிறார்கள்.
அதே போன்று யார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிஜாமா செய்து விடுகிறார்களோ அவர்களுடைய கூலியையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்து வந்திருக்கிறார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை இஹ்ராமுடன் இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு கடுத்த தலைவலி ஏற்படுகிறது. அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜாமா செய்து கொள்கிறார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு முறை கால் வலி அதிகமாக ஏற்பட்ட போதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜாமா செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தோள் புஜங்களிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜாமா செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். முதுகு பகுதியிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜாமா செய்யக்கூடியவர்களாகவும் ரசூலுல்லாஹ் இருந்திருக்கிறாங்க. அப்ப இத்தகைய சிகிச்சை முறைகளிலே அதிகமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹிஜாமா முறையை, ரத்தம் குத்தி எடுப்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகம் விரும்பி இருக்கிறார்கள் என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விஷம் தடவிய ஆட்டிறைச்சி கொடுக்கப்பட்ட போது அதற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தோள் புஜத்தில் இருந்து ஹிஜாமா செய்து கொண்டார்கள். அந்த இரண்டு பகுதியில் இருந்தும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரத்தம் குத்தி எடுத்தார்கள் என்று நாம் ஹதீஸ்களின் மூலமாக காண கிடைக்கிறது. அப்ப இந்த விதத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஹிஜாமா முறையை பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே யாரேனும் வந்து எனக்கு தலைவலிக்கிறது என்று சொல்லி முறையிட்டார்கள் என்று சொன்னால் அவர்களிடத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜாமா செய்து கொள்ளுங்கள் என்று அறிவுரை செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ரெண்டு கால்களும் வலிக்கிறது, அதிகமான வலி ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய நேரத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிலே மருதாணி இட்டுக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கிறாங்க, அறிவுரை வழங்கியிருக்கிறார்கள். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சிகிச்சை சம்பந்தமான அறிவுரைகள் இருந்திருக்கிறது என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால் சந்தில் இருந்து துவங்கி கால் முழுவதும் வலி ஏற்படக்கூடிய ஒரு விதமான வலியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இர்குன் நிசா என்று சொல்லுகிறார்கள். இந்த விதமான நோயை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வினவப்பட்ட போது அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தினமும் வெறும் வயிற்றில் ஆட்டுக்காலினுடைய சூப்பை அருந்துவது அதற்குரிய நிவாரணமாக அமையும், அதற்குரிய மருந்தாக இருக்கிறது என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுரை வழங்கியிருக்கிறார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வயிறு காய்ந்து போய் மலச்சிக்கல் ஏற்படும் என்று சொன்னால் அந்த மலச்சிக்கலில் இருந்து விடுபடுவதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவித மருத்துவத்தை குறிப்பிடுகிறார்கள். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய நேரத்திலே மரணத்தை தவிர எல்லாவற்றிற்கும் நிவாரணம் இந்த உலகத்திலே இருக்கிறது என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இதை பற்றி சொல்லக்கூடிய நேரத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸனா என்று சொல்லக்கூடிய ஒரு விதமான இலை, அதே போன்று அஸ்ஸுனூத் என்று சொல்லக்கூடிய ஒரு விதமான இரண்டு மருந்துகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த இரண்டையும் நீங்கள் என்ன செய்ய பயன்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார்கள். அஸ்ஸனா என்று சொன்னால் அது ஒரு விதமான பயிர், அதாவது ஒரு செடி வளரக்கூடிய ஒரு செடியாக இருக்கிறது. இதை இங்கிலீஷிலே பொறுத்த வரைக்கும் சென்னாலீஃப் என்று என்ன செய்கிறாங்க சொல்லுகிறார்கள். தமிழிலே நிலாவிரை என்று சொல்லக்கூடிய ஒரு விதமான இலை. அப்போ இந்த இலையை இந்த மாதிரி பேதி பிடிப்பு ஏற்படக்கூடிய நேரத்தில், மலச்சிக்கல் ஏற்படக்கூடிய நேரத்தில் அதை நாம் அருந்தினால், அதை உண்டால் அந்த நோய் தீர்ந்துவிடும் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அதே போல அஸ்ஸுனூத் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் ரெண்டு வித பொருளை கொண்டதாக இருக்கிறது. ஒன்று தேனை குறிப்பதாகவும் இன்னொன்று ஜீரகத்தை குறிப்பதாகவும் இருக்கிறது என்று இரண்டு கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. இந்த இரண்டையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலச்சிக்கலுக்கு மருந்தாக சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுருமா இட்டுக் கொள்ளக்கூடிய நேரத்திலே நீங்கள் இஸ்மித் என்று சொல்லக்கூடிய சுருமாவை நீங்கள் இட்டுக்கொள்ளுங்கள். இதன் மூலமாக உங்களுடைய
பார்வையை அந்த இஸ்மித் என்ன செய்கிறது, தெளிவாக்குகிறது என்று சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதே போல கண்ணினுடைய முடியையும் என்ன செய்கிறது, இது வளரச் செய்கிறது என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுரை வழங்குகிறார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், எவர் ஒருவர் காலையில் எழுந்தவுடன் 7 அஜ்வா பேரிச்சம்பழங்களை தொடர்ந்து சாப்பிட்டு கொண்டு வருகிறாரோ அவருக்கு எந்த நஞ்சும் எந்த சூனியமும் பாதிப்பு ஏற்படுத்தாது என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோயாளிகளாக இருக்கக்கூடியவர்கள், இப்போ வீட்டில் நோயாளிகளாக இருக்கக்கூடியவர்களை வற்புறுத்தி நீங்கள் என்ன செய்யாதீங்க, அவர்களுக்கு உணவு கொடுக்காதீர்கள். ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உணவளிக்கிறான் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். சுஹைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு கண்ணெரிச்சல் ஏற்பட்டிருந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பேரித்தம்பழங்களை நீங்கள் உண்ண வேண்டாம் என்று சொல்லி என்ன செய்கிறாங்க, தடை செய்திருக்கிறார்கள். அதே போன்று அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு கண்ணெரிச்சல் ஏற்பட்ட போதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருதப் என்ற வகையை சார்ந்த பேரித்தம்பழத்தை நீங்கள் சாப்பிட வேண்டாம் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, தடை செய்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், உங்களுடைய உணவு பாத்திரத்திலே ஈ விழுந்து விட்டால் அதை நீங்கள் என்ன செய்யுங்க, உள்ளே அமிழ்த்தி அதை எடுத்து வெளியே போடுங்கள். ஏனென்று சொன்னால் அந்த ஈயினுடைய ஒரு இறக்கையில் விஷமும் மறு இறக்கையில் அதற்குண்டான நிவாரணமும் இருக்கிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டுகிறார்கள். எனவே நாம் உண்ணக்கூடிய குடிபானமானாலும் சரி உணவானாலும் சரி அதில் ஈ விழுகிறது என்று சொன்னால் அதை அமிழ்த்தி எடுத்து போட்டுவிட்டு அதை குடிப்பது நமக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோயாளிகளாக இருக்கக்கூடியவர்கள் தல்பீனா என்று சொல்லக்கூடிய உணவை உண்ணுவது அவர்களுடைய உள்ளத்தில் ஆறுதலை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். தல்பீனாவை பொறுத்த வரைக்கும் ஒரு கஞ்சி மாதிரியான ஒரு வகை உணவு, கோதுமை மாவினால் கப்பியினால் உருவாக்கப்படக்கூடியது என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருஞ்சீரகத்தை நீங்கள் என்ன செய்யுங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள். ஏனென்றால் மரணத்தை தவிர அனைத்து நோய்களுக்கும் நிவாரணம் அந்த கருஞ்சீரகத்தில் இருக்கிறது என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிவுரை வழங்கி இருக்கிறார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழு நோயாளிகளை பற்றி குறிப்பிடக்கூடிய நேரத்தில் அவர்களை விட்டும் மக்கள் பொதுவாக விலகி இருங்கள் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஏனென்று சொன்னால் அவர்களிடத்தில் கிருமிகள் இருக்க நேரிடும், அது தொற்று நோயாக இருக்கிறது, அது உங்களுக்கு பரவக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவுறுத்துகிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் யார் தொழுநோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார்களோ அவர்களும் மக்களிடத்தில், அதாவது பொதுவாக மக்கள் இருக்கக்கூடிய இடத்தை தவிர்த்து கொள்வது நல்லது என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிவுரை வழங்குகிறார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனு சகீப் கூட்டத்தை சார்ந்தவர்கள், அதிலே இருக்கக்கூடிய தொழுநோயாளிகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சத்திய பிரமாணம் வாங்கக்கூடிய நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய கையில் சத்திய பிரமாணம் வாங்காமல் உங்களுடைய சத்திய பிரமாணம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது என்று சொல்லி என்ன செஞ்சிருக்கிறாங்க, அவர்களை தொடாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சத்திய பிரமாணம் வாங்கியிருக்கிறார்கள் என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிகிச்சை முறைகளை கையாண்டு வந்திருக்கிறார்கள். இன்னும் பல சிகிச்சை முறைகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு செய்தார்கள் என்பதை அடுத்த வகுப்பிலே நாம் தொடராக காண்போம். எந்த செய்திகளை கேட்டோமோ அதன் அடிப்படையிலே நம்முடைய வாழ்வை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அதற்குரிய தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.